திரு கருணாநிதி மறைவுக்கு பிறகுதான் திரு ஸ்டாலின் அவர்கள் திமுகவுடைய தலைவராகிறார். அப்படி திரு கருணாநிதியே நம்பாத ஒரு நபர் என்றால் அது ஸ்டாலின் தான். இந்த தினம் என்ன, உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன சிறைக்கு போனாரா இல்ல அந்த கட்சியில பாடுபட்டாரா, உழைத்தாரா? அந்த கட்சியில எவ்வளவு பேர் இந்த இயக்கத்துக்கு திமுகவுக்கு தியாகம் செய்தவர்கள் இருக்கின்றார்கள். எமர்ஜென்சி கைது செய்யப்பட்டார், மிசாலே கைது செய்யப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார், மூத்த நிர்வாகிகள் இருக்கிறாங்க திமுகவில். அவர்களுக்கெல்லாம் துணை முதலமைச்சர் கிடைக்கல. திமுக உழைத்து ஓடாய் போய் தேர்ந்தவர்களுக்கெல்லாம் திமுகவில் இடம் இல்ல. ஆனா திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த உதயநிதி அவர்களுக்கு மட்டும் துணை முதலமைச்சர் கொடுத்திருக்கின்றார். இப்படிப்பட்ட இயக்கம் மீண்டும் தொடர வேண்டுமா? குடும்ப ஆட்சி தொடர வேண்டுமா? வாரிசு அரசியல் தொடர வேண்டுமா? என்ன திரு கருணாநிதி குடும்பம் ராஜபரம்பரை குடும்பமா, ராஜ பரம்பரையா? ஏன் இங்க இருக்கிற யாராவது முதலமைச்சர் ஏத்துக்க மாட்டாங்களா? இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் இன்றைக்கு நாட்டை ஆள தகுதி படைத்தவர்கள். அப்படி தகுதி படைத்த மக்கள் இருக்கின்ற பொழுது ஒரு குடும்பம் பொழைக்க 8 கோடி தமிழ் மக்கள் இன்றைக்கு துணை நிற்க வேண்டுமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். 8 கோடி பேரை சுரண்டி இன்றைக்கு ஒரு குடும்பம் பிழைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த குடும்பத்தை வீழ்த்துகின்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல். வீழ்த்துவீங்களா? நல்லா சத்தமா சொல்லுங்கம்மா. ஆக இந்த குடும்பம் தமிழகத்தில் இருக்கின்ற வரை சுரண்டி கொண்டே இருக்கும், மக்களை வஞ்சித்துக் கொண்டே இருக்கும், மக்கள் துன்பப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள். இந்த ஆட்சி இருக்கின்ற வரை, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற வரை, திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற வரை நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்காது. துன்பம்தான் மிச்சம், வேதனை தான் இந்த ஆட்சியிலே மிச்சம் என்பதை நேரத்திலே கோடிட்டு காட்டுகிறேன். அது மட்டுமல்ல, ஏற்கனவே ஸ்டாலின் 2 வருடத்துக்கு முன்பு திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பேசுறார். அந்த பொதுக்குழு கூட்டத்தில் நான் இரவிலே கண்மூடி தூங்கி காலையிலே விழிக்கின்ற பொழுது திமுக காரனால என்ன பிரச்சனை ஏற்படும் என்று அச்சத்தில் கண் விழிக்கிறேன் சொன்னார். ஆக திமுகவில் குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. திமுக காரரு ஒவ்வொரு பகுதியா பிரச்சனை உருவாக்கிட்டே இருப்பார் என்று அந்த பொதுக்குழுல அந்த கட்சியினுடைய தலைவரே பேசுறார் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட கட்சி என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது தமிழகத்திலே ஆட்சிக்கு வந்ததோ அன்றிலிருந்து இன்று வரை சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை, கஞ்சா விற்காத இடமே இல்லை. இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை இன்றைக்கு கஞ்சா போதை ஆசாமியால் இன்றைக்கு இளைஞர்கள், பெண்கள், முதியோர்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு நடக்காத நாளே தமிழகத்தில் இல்ல. நடக்குதில்ல? சொல்லுங்க, நடக்குதா இல்லையா? இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? ஆக இன்றைக்கு பொம்மை முதலமைச்சர் கஞ்சா போதை ஆசாமிகளால் இன்றைக்கு நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது. நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு திறமையற்ற முதலமைச்சர் இந்த கஞ்சா நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலையில இருந்து கொண்டிருக்கின்றார். ஏன்னா கஞ்சா விற்கிறதா திமுக கட்சிக்காரர் தான். அதனாலதான் இந்த கஞ்சாவை காவல்துறை கட்டுப்படுத்த முடியல. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிகளுடன் இந்த போதை நடமாட்டம், போதைப் பொருள் நடமாட்டத்தை முழுமையாக தடுத்து நிறுத்தப்படும். மக்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கப்படும். இன்றைக்கு உலக மகளிர் தின விழா, இன்றைக்கு உலக மகளிர் தின விழா. இந்த நல்லாளில் கூட இன்றைக்கு பத்திரிகையில் வருகின்ற ஊடகத்தில் பார்த்தேன், கொமராவளையம் அந்த வீதியில ஒரு சிறுமி விளையாடி கொண்டிருந்தார். காம கொடூரனால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அந்த சிறுமி உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி! 2 வயசு குழந்தை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க இந்த ஆட்சியில. ஆக பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் இன்றைக்கு பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி தொடர்ந்து நீடிக்க வேண்டுமா? திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய ஆட்சி நாங்க காப்பாத்திக்குவோம், எங்களுடைய கட்சியை நாங்க காப்பாத்திக்குவோம். ஆனா உங்க கட்சியை அவரால் காப்பாற்ற முடியாது. முடியுமா? ஏன்னா இங்கிருந்து போனவர்கள் எப்பேற்பட்ட ஆளு, சாதாரண ஆளா?
திரு ஓபிஎஸ் எப்படிப்பட்டவரு? அவர் எந்த இடத்துக்கு போனாலும் ஆம வீடு ஆம என்ன சொல்லுவாங்க, ஆம புகுந்த வீடும் அமினா புகுந்த வீடு மாதிரி திரு ஓபிஎஸ் கட்சி அதோட முடிஞ்சு போயிரும்ல. இன்னைக்கு சுயநலவாதிகள் எந்த ஒரு கட்சியில் இடம்பெற்றாலும் அந்த கட்சி அழிவுக்குத்தான் சென்று கொண்டிருக்கிறோம். எல்லாம் டெப்டேஷன்ல போயிருக்கிறாங்க. அண்ணா திமுக பயிற்சி எடுத்து திமுக போய் வேலை செஞ்சிட்டு இருக்கிறான். அண்ணா திமுக கட்சி நிர்வாகிகள் தொண்டர் ரத்தத்தை வீரவாய் சிந்து உழைத்து வெற்றி பெற செய்து பதவி சுகத்தை அடைந்தவர்கள் இன்றைக்கு திமுக போய் அடைக்கலம் பெற்றிருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய இயக்கத்திலே இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் செல்லாத காசுகள் உங்களுடைய இயக்கத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். செல்லாத நாட்டுக்கு மதிப்புண்டா? ஆக அந்த கட்சி எல்லாம் வயசாகி போய் எல்லாம் போயிட்டாங்க. ஆக நம்ம கட்சி அண்ணா திமுக ஆட்சியில யாரெல்லாம் சரியில்லையோ, இந்த இயக்கத்துக்கு யாரெல்லாம் துரோகம் விளைவித்தார்களோ அவர்களெல்லாம் நாம் நீக்கப்பட்டால் நீக்கப்பட்டவர்களை திரு ஸ்டாலின் அவர்கள் சேர்த்துக் கொண்டிருக்கின்றார். இன்னொருத்தர் இருக்கிறார் 10 ரூபா பாலாஜி. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு ஆப்பு வைக்கிறதே இந்த செந்தில் பாலாஜி தான் இருக்கும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சேரு பதம். அதே போல செந்தில் பாலாஜி அடையாளம் காட்டப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. அண்ணா திமுக தொண்டை தலைமை அவருக்கு அமைச்சர் கொடுத்தது. அப்படிப்பட்ட கட்சிக்கே துரோகம் விளைவித்த திரு செந்தில் பாலாஜி நீங்க உயர்ந்த இடத்துல வச்சுக்கிட்டு இன்றைக்கு அவருக்கு பாராட்டு நடத்திட்டு இருக்கிறீங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, ஆபத்தை நீங்கள் உணராமல் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு செந்தில் பாலாஜி மூலமாகத்தான் உங்களுக்கு ஆப்படிக்க போறாங்க. கவலைப்படாதீங்க. செந்தில் பாலாஜி எந்த நிலையில் இருக்காரு? 453 நாள் ஜெயில போய் வந்திருக்காரு. அவரு விடுதலை செய்யறான். இன்னைக்கு சிபிஐக்கு தேவையான செய்தியை கொடுத்தா விடுதலை செய்யறேன்னு சொன்னா காட்டி கொடுத்துருவார். கொடுப்பார்ல. இவ்வளவு பெரிய கட்சி இத்தனை பேர் உழைச்சு எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கி தமிழ்நாடு கூட வள வந்த கட்சிக்கு அல்வா கொடுத்தவர் செந்தில் பாலாஜி. அப்படிப்பட்ட நபர் அங்க போய் கொள்ளையடிச்சு அதன் மூலமா ஈடி அவெல்லாம் அந்த உண்மையை கண்டுபிடிச்சு ஆதாரத்தோட கைது செஞ்சு சிறையில் அடைத்தாங்க. அப்படிப்பட்ட நபருக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது யாரை வேணாலும் காட்டி கொடுப்பார் ஸ்டாலின் அவர்களே. உங்க கட்சியே காப்பாத்துறதுக்கு நீங்க பாருங்க. எங்க கட்சியை பத்தி கவலைப்படாதீங்க. ஆடு நனைந்தது என்று ஓடாய் வருத்தப்பட்டதான். அதே போல ஸ்டாலின் அவர்களே, எங்க கட்சியை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்க கட்சியை கவலைப்பட்டு காப்பாத்த பாருங்க. ஏன்னா இங்கிருந்து போனவங்களா சாதாரண ஆள் இல்ல. இங்கிருந்து போனீங்களா அண்ணா திமுக இருந்து வெளியேறிய ஆளுகள் சாதாரண ஆளுகள் இல்ல. அப்படிப்பட்ட ஆளுகள் எல்லாம் கண்டுபிடித்து நாங்கள் வெளியேற்றுகிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையோடு செழிப்போடு இருப்பதற்கு இப்படிப்பட்டவர்களை வெளியேற்றிய காரணத்தால்தான் இன்னைக்கு அண்ணா திமுக வலிமையா இருக்குது. இன்னைக்கு அண்ணா திமுக என்ற பயிர் இருக்கின்ற கலையில் களையப்பட்டு விட்டது.